ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் போர்ட் சேனல். இப்போ உன் சேனலில் ஒரு பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்கலாம். பிஸ்னஸ் வெர்சஸ் ஜாப் வெர்சஸ் ஆண்டர்பிரனர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிஸ்னஸ்னால் ஒரு இடத்துலேருந்து பொருள் வாங்குவோம், சம் மார்ஜின் வச்சு கஸ்டமர்கிட்ட விற்போம். இதான் பிஸ்னஸ். எல்லா கேட்டகரிக்கும் இது ஷூட்டபிள் ஆகும். அப்புறம் ஜாப்னால் என்ன, சேஃப் ஜோன் சொல்லுவாங்க. மந்த்லி பேசிஸில் சேலரி ஒர்க் இல்லைனா வீக்லி பேசிஸில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க பேர் தான் எம்ப்ளாயீஸ். அதுக்கு பேர் தான் ஜாப். அடுத்து ஆண்டர்பிரனர்னா ஒரு ப்ராடக்ட் மேக்கர் சொல்லுவாங்க, இல்லை மேனுஃபேக்சர் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிவி கம்பெனி இருக்குது, அவங்க டிவியை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதை விற்கிறவங்க பேர் வந்து வசந்தன் கோ சத்யா. இவங்க பிஸ்னஸ் மேன். அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்களா, மந்த்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பேர் எம்ப்ளாயீஸ். அவங்க பண்ணுற ஒர்க் பேருக்கு தான் ஜாப். ஸோ இந்த 3 கேட்டகரி ஒன்றும் தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போனால் எஜுகேஷன், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்ளம் சொல்யூஷன். இதை 4 பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன்னா நிறைய நம்ம வந்து எஜுகேஷனில் படிச்சிருப்போம். அது 10% தான் ப்ராக்டிக்கல் ஷூட்டபிள் ஆகும். ரிமைனிங் 90% அது வந்து தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பையன் இருக்கான், அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து அவங்க அப்பாவே டீச் பண்ணிட்டாங்க. மிடில் கிளாஸ் பசங்களுக்கு, லோயர் மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் யாரும் டீச் பண்ண மாட்டாங்க. நாமளே பிஸ்னஸ் இல்லைனா வேறு ஏதாவது ஜாபில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம தான் கற்றுக்கணும். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா இடத்துல வரும். ஜாப் போனாலும் வரும், பிஸ்னஸ் பண்ணாலும். பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கான்வர்சேஷன் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணோம் கான்ஃபிடென்ட்டாக. அப்புறம் சொல்யூஷன், எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு ப்ராப்ளம்னாவே ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் பண்ணால் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக நம்ம எந்த ஒரு பிஸ்னஸையும் பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டூத் பீக் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டூத் பீக் என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லேபிளிங்னா என்னன்னு பார்க்கலாம். லேபிளிங்னா பிராண்ட், ஸ்பெசிஃபிகேஷன், கிரேட். பிராண்ட்னா என்னென்னா, ஒரு ஹோண்டானா ஒரு பிராண்டு, அது ஒரு பிராண்ட். ஸ்பெசிஃபிகேஷன்னா இந்த ஹோண்டாவில் இத்தனை டயர் இருக்குது, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி, இது ஸ்பெசிஃபிகேஷன். கிரேட்னா என்ன, இத்தனை லெவல் சீரியஸ் காரு, இந்த லெவல் சீரியஸ் காரு, இந்த இத்தனை இவ்வளோ அமௌண்ட் இதில் வரும். இது வந்து கிரேடை பொறுத்து இருக்குது. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், இதை பொறுத்து இருக்குது. இதை பொறுத்து தான் பிராண்ட், ஸ்பெசிஃபிகேஷன், கிரேட் இதை பொறுத்து வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோண்டா கம்பெனி பார்க்குறோம். ஹோண்டா வந்து ஒரு கம்பெனி. இது வந்து இன்ஜின் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மற்ற பாடி, டயரு, அதர் சோர்சிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வெளியிலேருந்து தான் வாங்குறாங்க. ஆனால் பேர் வந்து ஹோண்டாக்கு தான் வரும். அவுட் சோர்சிங் கம்பெனிக்கு யாருக்கும் வராது. ஃபிலிப்ஸ் வந்து ட்ரிம்மரு, இந்த அயன் பாக்ஸ் இதெல்லாம் லான்ச் பண்ணாங்க. இருந்தாலும் வெளியேருந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கி இவங்களோட லேபிளை பிரிண்ட் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐடின்னு சொல்லலாம். ஐடினா இட்லி தோசை மாவு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, நல்லா போகுது, இட்லி தோசை. நெக்ஸ்ட்டு ஒரு வடைக்கு ஒரு மசாலா லான்ச் பண்ணுறாங்க, இதுவும் நல்லா போகுது. அடுத்து இவங்க ப்ராடக்ட் எதுவும் லான்ச் பண்ண சர்ச் பண்ணி யார் நல்ல ப்ராடக்ட் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட டைப் வச்சு அவங்க ப்ராடக்ட்டை வாங்கி இவங்க வந்து பிராண்ட் லேபிளிங் பண்ணி இவங்க ப்ராடக்ட்டை ஐடியா இவங்க சேல் பண்ணதுனால இவங்க வந்து இன்னும் க்ரோத் ஆகிட்டே போனாங்க. ஸோ இவங்க ப்ராடக்ட் வந்து டே பை டே வந்து க்ரோத் ஆகிடுச்சு போகுது. ஸோ இதுமாரி தான் ஹோண்டா, பிலிப்ஸ், ஐடி இவங்களாம் வந்து ஒரு லேபிளிங் கம்பெனியாக வந்து கூட கொஞ்சம் வேறு அவுட் சோர்சிங் ப்ராடக்ட்ஸை அப்புறம் நிறைய இதை வாங்கி இவங்களோட லேபிளை லான்ச் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிராண்ட் லேபிளிங் வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ டூத் பீக் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து எப்படி விற்கிறது, எப்படி வாங்குறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறது, கஸ்டமர் எங்கே இருக்காங்க, ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, க்ரோ பண்ணுறது, இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வாங்குறது அதை பற்றி பார்க்கலாம். எப்படி வாங்குறது, அலிபாபாலேருந்து வாங்க போகிறோம். எப்படி வாங்குறது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து அலிபாபா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். அலிபாபா அப்படின்னு டைப் பண்ணால் ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண உடனே இதான் அலிபாபா வெப்சைட். இது ஒரு B2B வெப்சைட், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இது வந்து ஹோல்சேலாக ப்ராடக்ட் வாங்குறது. இப்போ அமேசான் வந்து B2C. இப்போ வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு, 2 பொருள் வாங்குறதுக்கு அமேசான் யூஸ் பண்ணலாம். பல்க் குவான்டிட்டியாக வாங்கி விற்கும் போது இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம். இது வந்து இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டு. அலிபாபா வந்து டாலர்ஸ்லாம் காட்டிட்டாங்க. இப்போ வந்து இந்தியன் கரன்சிக்கே அலிபாபா காட்டுறாங்க, ஷோ அது அமௌண்ட்லாம். ஸோ இதில் வந்து நம்ம டாய்ஸ்ன்னு போடுறோம். எக்ஸாம்பிளுக்கு டாய்ஸ்ன்னு போடுறோம். இங்கே சைட்லேயே காட்டுது பாருங்கள். டாய்ஸில் கிட்ஸ் டாய்ஸு, எஜுகேஷ்னல், பிளாஸ்டிக் எல்லாம் இங்கே பாருங்கள். டாய்ஸ்ன்னு போனால் எல்லா டாய்ஸும் வந்து இந்தியன் கரன்சிலே காட்டும்.
சீப் ரேட்லேயும் காட்டும், அதிகமான ப்ரைஸ்லையும் கூட காட்டாது, ரொம்ப சீப் ப்ரைஸ். இது இம்போர்ட் பண்ணி கூட நம்ம இங்கே இந்தியாவில் வந்து நிறைய கிஃப்ட் ஷாப்பு, டாய் ஷாப்லலாம் நம்ம வந்து ஒரு ட்ரேடர், ஒரு என்டர்பிரைசஸ் மாரி மாறலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா டூத் பீக் பார்க்க போகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூத் பீக் போடுறோம், நம்ம இங்கே டைப் பண்ணுறோம் டூத் பீக் அப்படின்னு போகிறோம், டூத் பீக் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ டூத் பீக் இருக்காங்க, இவ்வளோ டேட்டாஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் 2000 to 20,000 பேக் வாங்கணும். 50 காட்டன்னா என்னென்னா ஒரு காட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 10,000 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்தமாரி இருக்குது. ஸோ இவ்வளோ டைம் வந்து நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுக்கல, எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டூத் பிக்கில் போகிறேன். ஸோ இப்போ இது இருக்குது, மினிமம் ஆர்டர் கோட் எது இல்லை கம்மியாக இருக்குது, 480 பாக்ஸஸ் வாங்கினா போதும். நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து $3.95 தான் இருக்குது. ஸோ இந்தியன் கரன்சி படி இந்த டூத் பிக் வந்து, ஸோ இந்த டூத் பிக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் வந்து இவங்க மூலமாகவே அலிபாபா மூலம் போனால் நம்ம பேமெண்ட் செக்யூரிட்டியாகவும் இருக்கும், அதுக்கு எந்த கமிஷன் சார்ஜும் அவ்வளோவும் பண்ணுறது இல்லை அவங்க. ஸோ இது டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்க்குறோம் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் $5.53 மினிமம் ஆர்டர் கொண்டு பாருங்கள். 600 பாக்ஸஸ் வாங்கணும். இங்கே பாருங்கள் வெறும் $2 விற்கிறாங்க, $2 $3 விற்கிறாங்க ஒரு பாக்ஸு. ஆனால் 1152 பாக்ஸஸ் வாங்கணும். இங்கே 360 பாக்ஸ் வாங்கணும், $9 அந்த ரேஞ்சு. இந்தமாரி நிறைய ரேட்டஸ் இருக்கும். இப்போ இது சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். 180 பிக்ஸ் இருக்கும், ப்ளஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பிக் ரேட் பார்த்துட்டோம், 3.95. இப்போ இந்த ரேடியேஷன் என்னன்னா 3.16லேருந்து 3.95 வரைக்கும் மேக்ஸிமம் அந்த ரேட் வரைக்கும் இது போகும், அதுக்கு மேலே போகாது. ஸோ இந்த ரேட் இப்போ கால்குலேட் பண்ணிச்சோம். இது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னலாம் நம்ம இந்தியாவுக்கு வரத்துக்கு எவ்வளோ காசு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்னு பார்க்க போனால், இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் ஆகும்னா இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஆட் ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது ரெண்டுமே கம்பல்சரி ஆட் ஆகும். இப்போ இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா டேக்ஸ் பர்சன்டேஜ் இந்தியா ஃப்ரம் சைனா அப்படின்னு நம்ம போட்டாவே, சர்ச்சில் போய் சர்ச் பண்ணாவே இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் வந்து 28% ஒரு ப்ராடக்ட் வாங்க. ஒரு ப்ராடக்டோட வேல்யூ வந்து ஒரு $100 அதில் $28 வந்து அவங்க பிடிச்சிப்பாங்க. இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் காரங்க அவங்க வந்து கன்சியூம் பண்ணிப்பாங்க. அதர் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு 10% ப்ராடக்டோட வேல்யூவில் 10% ஆகும். ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ப்ராடக்டோட வேல்யூவோட $3 மேக்ஸிமம் வேல்யூ போட்டுக்கலாம், 95 பைசா, $3.95 டிவைடட் பை 100. இப்போ வந்து 1% வேல்யூ கிடச்சிச்சு. இது வந்து இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் எவ்வளோ 28%, ஒரு 10% டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, டோட்டலாக வந்து 38%, 37% வந்து இதான் 35% வேல்யூ. இவ்வளோ வேல்யூ ப்ளஸ் அதே ₹3.95 மேக்ஸிமம் வேல்யூ போட்டுடும். டோட்டலாக வந்து இது என்னென்னா 3.95ன்றது அதோட டோட்டல் வேல்யூ. அதுலேருந்து 100 டிவைடட் பை 100 பண்ணால் 1% எவ்வளோ கிடச்சிரும். அதுலேருந்து 38 எதுக்கு போட்டோன்னா 28% வந்து இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் 10% வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அங்கேருந்து இங்கே வந்து வருதுல ஃப்ளைட்லேயே ஏதோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வருது, அதுக்கான டேக்ஸு, அதுக்கான சார்ஜஸ், இது ரெண்டுங்கிறத 38% வருது. இன்ட்டு 38%, 38% வேல்யூ கிடச்சிச்சுல. முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ 30% வேல்யூ கிடச்சிச்சு, 1.5 பைசா கிடச்சிச்சு, 50 பைசா. ஸோ ப்ளஸ் அதோட வேல்யூ எவ்வளோ 3.95, டோட்டலாக வந்து $5.45 இவ்வளோ வந்து அது வந்து நம்ம கைக்கு வந்துடும். அந்த ரேட்டுக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம், $5.50 வந்து நம்மளுக்கு அது கிடச்சிரும். ஸோ இது வந்து எவ்வளோ விற்றுட்ருக்காங்க இப்போ கரன்சியில் போய் பார்க்கலாம். அமேசானுக்கு போய்ட்டோம், சாரி டூத் பிக் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். டூத் பீக்குன்னு டைப் பண்ணவுடனே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்டிங் அது 250 ஸ்டிக்ஸ் இருக்கும். அதில் வந்து 180 பார்த்தோம், ஒரு கம்மி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். பேக் ஆஃப் 2 2 வந்து அப்போது ஒரு இதான் டாப் மோஸ்ட், ஏன்னா மற்றெல்லாம் விலை அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் $256 நிறையா இருக்குது, இதுதான் கம்மி. அதனால தான் இது டாப் மோஸ்ட் பொசிஷனில் அமேசானில் சர்ச் இன்ஜினில் இருக்குது. ஸோ 2 இது ₹75 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு ஈச் ஒன் வந்து ₹35 அந்த ப்ரைஸுக்கு வரும். அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து இது ஒரு ₹5.50 கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் வேல்யூவே ₹35 ₹40 நியர்பை வருது.
ஸோ இது நம்மளுக்கு ஒரு 10 rupees 15 rupees ப்ராஃபிட் வச்சு கொடுத்தாலும் கடைக்காரங்களுக்கு இது ஒரு 20 rupeesலேயே கிடச்சிடும். இப்போ 5 rupeesல எக்ஸாம்பிள் கிடச்சிச்சு, நம்மளுக்கு 5.5 கிடச்சிருச்சு. ஸோ 15 rupees ப்ராஃபிட், இல்லை 14.5 rupees ப்ராஃபிட் வச்சு கொடுத்தா 20 rupees நம்ம கடைக்காரங்க கொடுக்கலாம். ஸோ கடைக்காரங்களுக்கு 15 ரூபா ப்ராஃபிட் தான், வேறு எங்கன்னா போய் வாங்குறதோட கடைக்காரங்களுக்கு 15 ரூபா ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ அமேசான் வந்து 75 rupees பார்க்குறோம். ஒரு ப்ராடக்ட்னா 37 ரூபா 38 ரூபா ஒரு பாக்ஸோட வேல்யூ இருக்கும். 38 ரூபா. இந்த பாக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அப்போ 2 பாக்ஸோட 75 ரூபா, ஒரு பாக்ஸ் 37 ரூபா, அந்த ரேஞ்சு வரும். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸ் நான் இப்போ எவ்வளோ இம்போர்ட் டியூட்டி டேக்ஸு, இது எல்லாமே எவ்வளோ டேக்ஸ் வாங்குகிறோம், அப்புறம் கால்குலேட்டரை நம்ம போட்டு பார்த்தோம். இம்போர்ட் 25%, 10% டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே பார்த்துட்டோம். இது எங்கேருந்து வாங்குகிறோம் எல்லாம். பிராண்ட் லேபிளிங் அப்படின்னு பார்க்குறோம். பிராண்ட் லேபிளிங்னா இப்போ இந்தியா மார்ட் வெப்சைட் இருக்குல்ல, indiaMart.comல போட்டு பிராண்ட் லேபிள் ஸ்டிக்கர் ஒட்டுற மாரி அப்படின்னு பிராண்ட் லேபிள்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே இந்தியா மார்ட்டில் அந்த பிராண்ட் லேபிள் ஷோ ஆகும். இவங்க 50 பைசா, 1 ரூபா, இங்கே 2 ரூபா, இங்கே பாருங்கள் 2 ரூபா, 5 ரூபா. ஸோ 1 ரூபா ப்ராடக்ட்லேயும் நம்ம பிராண்ட் லேபிள் வாங்கி ஸ்டார்டிங்கில் 50 பைசா அதுமாரி வாங்கி நம்ம ஸ்டிக்கர் பண்ணி ஸ்டிக்கர் வைக்கலாம். இந்தமாரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், எப்படி வாங்குறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸு இது எல்லாமே பார்த்துட்டோம். ப்ளஸ் இங்கே வாங்குறதுக்கு என்னெல்லாம் தேவை அது வந்து நம்ம வீடியோ முடிஞ்சோடனே ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்கலாம். சரிவா? இப்போ ஸோ நம்ம நல்லபடியாக வந்து வீடியோ பார்த்தோம். இப்போ அலிபாவோட ப்ரைஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி 3.95 பைசா வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரைஸில் வாங்கணும். 3.95 பைசா ப்ளஸ் டேக்ஸ் வந்து 28% இம்போர்ட் டியூட்டி டேக்ஸு. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து 10% போட்டாலும் 4.50 பைசா வரைக்கும் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. ஸோ 4.50 பைசா வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சதுனால நம்ம பையிங் காஸ்ட் வந்து டோட்டலாகவே இன்ஹேண்ட் காஸ்ட் வந்து 4.50 பைசாவில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஹவு டு சேல், இது எப்படி நம்ம விற்கிறது அதை பற்றி பார்க்கலாம். எப்படி விற்கிறதுன்னு பார்த்தா நம்ம கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம ப்ராடக்ட்னா என்ன, நம்ம எவ்வளோ காஸ்ட்டில் தரோம், எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கம்பேர் பண்ணணும். அதர் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷாப்பில் எவ்வளோ கிடைக்கும், அமேசானை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷாப்பில் எவ்வளோ கிடைக்கும், நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் தரோம், 20 ரூபா கம்மி, இதை பற்றிலாம் நம்ம மார்க்கெட் பண்ணி நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, மார்க்கெட்டிங்க்கு நம்ம எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் ஜெஸ்டைலு, ஓஎம்ஸு, லோக்கல் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ஃபேன்சி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஜெஸ்டைலு இங்கெல்லாம் வந்து எப்படி ஜெஸ்டே ஓஎம்ஸில் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து சர்ச் பண்ணணும். ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணால் நம்மளுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வரும். அங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த மீட்டை குத்தி சாப்பிட்றதுக்கு, ஃப்ரூட்ஸை குத்தி சாப்பிட்றதுக்கு, இதுக்கெலாம் வந்து இந்த டூத் பிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் வெப்சைட்லேயும் நிறைய வெப்சைட்டில் வந்து நம்ம ப்ராடக்டை வாங்குவாங்க, அங்கேயும் சர்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட், ஃபேன்சி ஸ்டோர்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க, அங்கேயும் வந்து இந்த டூத் பிக் ப்ராடக்ட் வந்து நல்லா மூவிங்கில் இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் போய் இந்த இவ்வளோ கன்செஷனில் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்மால் வீடியோ டயல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம், கூகுளில் போய் ஜஸ்ட் டயல் சர்ச் பண்ணோம். ஜஸ்ட் டயல் சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஜஸ்ட் டயல் வந்துச்சு. ஜஸ்ட் டயல்லே நீங்கள் பாருங்கள் ரெஸ்டாரண்ட்ஸுன்னு நிறைய இருக்குது பாருங்கள். ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாவே ரெஸ்டாரண்ட் என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே பாருங்கள். என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸுக்கு எல்லா ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லையும் நியர்பை ஒவ்வொரு இப்போ ரெஸ்டாரண்ட்ஸில் எக்ஸாம்பிள் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இது ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது நீலாங்காரி, இங்கே 2.3 கிலோமீட்டர் கீழே வந்தால் இந்த ரெஸ்டாரண்ட்ஸோட அட்ரெஸ்ஸு, ஹவர்ஸு, எப்போ ஓப்பன்னு, நம்பர் எல்லாம் இருக்கும். இவங்ககிட்ட போய் நம்ம கேட்கலாம், இதுமாரி உங்களுக்கு இந்தமாரி டூத் பிக் வேணுமா கேட்கலாம். பிஸ்னஸ்னால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணும் காய்ஸ். ஸோ ஒரு நல்ல மார்க்கெட்டிங் வீடியோ பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இங்கே எங்கே இருப்பாங்க, நம்ம எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அதே இடத்துல நம்ம கஸ்டமர் இருப்பாங்க. கண்டிப்பாக அதே இடத்துல தான் நம்மளுக்கு இங்கே சொல்யூஷனும் கிடைக்கும். கஸ்டமரும் நம்ம அந்த இடத்துல தான் ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம கஸ்டமரை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் எங்கே கிடைக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம், ஒரு 50 ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து 50 ப்ராடக்ட் விற்கணும்னு ஆசைப்படுறோம். 30 நாளைக்கு 1500 ப்ராடக்ட் மினிமம் ஆர்டர் கொண்டு 450 வாங்கலாம்னு சொல்லி அங்கே போட்டுருந்துச்சு. ஸோ 1500 ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 1500 ப்ராடக்ட் வந்து இன்ஹேண்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் 5 ரூபா 50 பைசா வாங்கலாம். ஸோ மொத்த காஸ்ட்டு 8250 ரூபாய்க்கு நமக்கு மொத்த ப்ராடக்ட்டும் 1500 ப்ராடக்ட்டும் வாங்கலாம். சேலிங் ப்ரைஸ் வந்து 14 ரூபா
50 பைசாவுக்கு வந்து ப்ராஃபிட் வச்சு ஒரு ப்ராடக்ட் 20 ரூபாய்க்கு விற்றனா 1500 ப்ராடக்ட் இன்ட்டு 20ன்னு போட்டால் 30,000 வரைக்கும் சேலிங் ப்ரைஸ் போகுது. ஸோ டோட்டல் 30,000 சேலிங் ப்ரைஸ் மைனஸ் நம்ம வாங்கின காசு 8,250 அப்படின்னு போட்டால் 21,750 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இனிஷியலாக இது பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம். ஸோ 30,000 ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு 1000 ப்ராடக்ட் பண்ணி பார்த்து அதே 14 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட் வச்சு 1000 ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு விற்றோன்னா பர் டே வந்து 14,500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ப்ராஃபிட் வந்து பர் மந்த் அப்படின்னு பார்த்தா 4,35,000 வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது இந்த ப்ராடக்ட்டை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இம்போர்ட் பற்றி பார்க்கணும். ஃப்ளைட் மூலமாக இம்போர்ட் பண்ணலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் மூலமாக கூட இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளே கூட ஓனாக வந்து 500 ருபீஸ் தான் லைசன்ஸ் கவர்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் சொல்லலாம். அதை கூட வாங்கி சொந்தமாக தொழில் பண்ணலாம். இப்போ இந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்க்கு போகாதீங்க. நம்ம ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்ககிட்ட நம்ம இம்போர்ட்டர்கிட்ட டைப் வச்சுட்டு கமிஷன் பேசிஸில் ஒரு ப்ராடக்ட் 10% கமிஷன் பார்த்தோம்ல, அந்த கமிஷன் பேசிஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அது மூலமாக வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து சைனாலேருந்து டேரெக்டாக வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிடலாம். கமிஷன் பேசிஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி கமிஷன் பேசிஸில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து ஹவு டு எக்ஸ்பேண்ட் அண்ட் க்ரோ. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது நம்ம ப்ராடக்ட், நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு என்ன லான்ச் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்குது, இதை பற்றிலாம் சர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஷாப்பிங் மால் போகணும், நிறைய ஹோட்டலுக்கு விசிட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன ஃபீட்பேக்கும் கேட்கணும், என்ன டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம ஒவ்வொரு வெப்சைட்லேயே பார்த்து ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம வந்து லிஸ்டிங் பண்ணி லான்ச் பண்ணி இம்போர்ட் பண்ணி லான்ச் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டோரி நம்ம பார்த்தோன்னு நம்புகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.